விஜய் அவர்கள் வந்து அந்த மேடையில் வந்து அவர் பேசுகிறப்போ அவர் சொல்லியிருந்த கருத்துக்களில் ஒரு முக்கியமான கருத்துக்களாக ஒரு 4 பாயிண்ட்டை நம்ம வந்து ஹைலைட்டாக எடுக்கலாம். அந்த 4 பாயிண்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்பர் 1 அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, என்னுடைய கட்சியில் வந்து நிறைய யங்ஸ்டர்ஸ் வந்து அதிகமாக சேர்ந்துக்கிட்டு இருக்காங்க, இது மிகப்பெரிய நல்ல மாற்றம் அப்படின்னு அவர் வந்து சொல்லியிருந்தார். அப்புறமா 2வது பாயிண்ட் என்ன சொன்னார்னா, எங்கள் கட்சியில் இருக்கிறவங்களுக்கு வந்து யாரும் பின்னணியாக இல்லை, அதாவது கட்சி அதிகாரத்தில் இருக்கிறவங்க யாரும் பின்னணியாக இல்லை, எங்களுக்கு எந்த ஆதரவும் இல்லை, அவர்களுடைய தங்களுடைய திறமையால் மேலே வந்திருக்கிறாங்க, அதாவது எளிய இடத்துல இருந்து வந்தவங்க தான் பெரிய போஸ்ட் கொடுத்துருக்கேன்ற மீனிங்கில் சொன்னார். அப்புறம் வந்து எதிர்க்கட்சிகளை சாடும்போது தற்போதைய ஆட்சி வந்து பணத்தை குவிக்கிறத தவிர வேறு எதையும் பார்க்கல, இதை மாற்ற வேண்டும், அவர்களை பதவியிலிருந்து வெளியேற்றுவது எங்கள் நோக்கம் அப்படின்னு சொன்னார். இது வந்து அரசியல் வர்றவங்க அத்தனை பேருமே ஆளுங்கட்சி எதிர்த்தா பேசக்கூடிய ஒரு கருத்தாக இந்த கருத்தை எடுத்துக்க முடியும். அப்புறம் வந்து அவர் வந்து எலெக்ஷன் பூத், அதாவது பூத் ஏஜென்ட்ஸு, வாக்குச்சாவடி நிலை முகவர்கள், அவங்க வந்து 69,000 பேரோட எங்களுக்கு வந்து மீண்டும் ஒரு கூட்டம் நடக்க போகுது. அந்த கூட்டத்தில் எங்கள் கட்சி வந்து சாதாரண கட்சியில், எங்கள் கட்சியும் பெரிய கட்சி, எங்களுடைய கட்சியினுடைய அந்த என்ன சொல்கிறது, அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த கட்சியினுடைய இது வந்து எப்படி இருக்குதுன்னு காமிக்கிறதுக்கு நாங்களும் ஒரு வலிமையான சக்தின்னு அந்த இடத்துல காமிக்க போகிறோம் அப்படின்னாரு. அப்புறம் மும்மொழி கொள்கையை பற்றி அவர் சொல்லும்போது, மாநில அரசும் மத்திய அரசும் ஹேஷ்டேக் போட்டே இருக்கிறாங்களே தவிர இதுக்கு எந்த தீர்வு எடுக்க மாட்டேங்கிறாங்க, இது மாற்ற வேண்டிய நேரம் இது அப்படின்றதையும் சொன்னார். அதை கூட நிறைய பேர் சொன்னாங்க, அவர் இந்தின்ற வார்த்தையே யூஸ் பண்ணாமல் சொல்லியிருந்தாருலாம் சொன்னாங்க. மும்மொழி கொள்கையை எதிர்த்து போராடணுனாலே அது சேர்ந்து வர்றதை நான் தனியாக வேறு சொல்லணுன்ற அவசியம் இல்லைங்கிறது நம்மளுடைய தனிப்பட்ட கருத்து.